டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கோவை மாநகராட்சியின் மாமன்ற சாதாரண கூட்டத்தில் மேயரை பேச விடாமல் அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரிமளா. என்ன நடந்தது? விரிவான விவரம். கௌதமி, இன்னைக்கு கோவை மாநகராட்சியின் மாமன்ற சாதாரண கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மாமன்ற கூட்டம் தொடங்கியவுடனே மேயர் ரங்கநாயகி அவர்கள் பேச தொடங்கினார். அப்பொழுது அதிமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து அவரை பேச விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது. மாமன்ற கூட்டம் தொடங்கியதுமே மேயர் தொடங்கிய போது அதிமுக கவுன்சிலர்கள் குறிப்பிட்டு தாங்கள் முதலில் பேசுவதாகவும் தாங்கள் பேசிய பின்பு மேயர் பேசவும் என்று தொடர்ந்து மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்பு மேயர் பேச தொடங்கியதும் அதிமுக கவுன்சிலர்களும் அமரத் தொடங்கினர். கோவை மாநகராட்சியின் கட்டுமான மற்றும் கட்டிட கழிவுகளின் மேலாண்மை செய்வதற்காக மண்டலம் வாரியாக இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழதான் சிங்காநல்லூர் வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் கட்டிட கழிவுகளை கொட்டுவதற்காக மாநகராட்சியில் தீர்மானமானது இன்று நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஆனால் அந்த தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் 960 பேர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் நிலத்தை கிரயமாகவும் பெற்றுள்ளனர். இப்படி இருக்கக்கூடிய இந்த தனியாரிடம் கிரயம் பெற்ற இடங்களில் கட்டிட கழிவுகளை கொட்டக்கூடாது என அதிமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து வெளியிலும் பேசி சென்ற நிலையில் இதை பற்றி தாங்கள் முன்பே பேசுவதாக மேயர் ரங்கநாயகி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி பரிமளா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.